வணக்கம் நேயர்களே, என்னுடைய காஸ்டிங் அண்ட் அக்கவுண்ட்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல மீனிங் ஆஃப் அக்கவுண்டிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் அக்கவுண்டிங்க பத்தி பார்க்கலாம். Meaning of accounting. Accounting means the process of identifying, recording, classifying, summarizing and interpreting financial transactions. அதாவது நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிஸ்னஸ்ல கண்டிப்பா வந்துட்டு டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அதாவது பர்ச்சேஸ், சேல்ஸ், அப்புறம் செலவுகள், வருமானம் இது எல்லாமே வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த டிரான்சாக்ஷன்ஸை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணணும். அந்த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம கிளாசிஃபை பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ சேலரி அப்படின்னா அந்த சேலரி ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கிளாசிஃபை பண்ணணும். சேலரி, ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ், போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸை வந்துட்டு கிளாசிஃபை பண்ணி சம்மரைஸ் பண்ணணும். அப்புறம் இன்டர்பிரட்டிங் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ அதை வந்து ஒரு ரிப்போர்ட் ஃபார்மெட்டாக நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். உதாரணத்துக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு மீனிங் ஆஃப் அக்கவுண்டிங். It converts business transactions into meaningful financial informations. So இந்த business transactions நாம் ஐடென்டிஃபை பண்ணி அக்கவுண்டிங் பண்ணி கிளாசிஃபை பண்ணி அண்ட் சம்மரைஸ் பண்றதுனால நமக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிரும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் நம்மளால ஒரு மீனிங்ஃபுல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க, ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் த ரிப்போர்ட்ஸ் லைக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். Definition of accounting. According to the American Institute of Certified Public Accountants, accounting is the art of recording, classifying and summarizing in a significant manner and in terms of money, transactions and events which are in part at least of a financial character and interpreting the results thereof. இந்த டெஃபினேஷனை நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எக்ஸாம்ல வந்து 1 மார்க் அல்லது 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கும் பொழுது இந்த டெஃபினேஷனை நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் இன் த டெஃபினேஷன். அதாவது ரெக்கார்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ்ல நீங்க வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு சில பொருள் வாங்கியிருக்கீங்க உங்களுடைய பிசினஸ் பர்பஸ்க்காக ஃபார் 5,000 rupees. ஸோ பர்ச்சேஸ் அப்படிங்கிற டிரான்சாக்ஷன்ஸ்ல நீங்க வந்து அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபையிங், அதாவது நீங்கள் சிமிலர் டிரான்சாக்ஷன்ஸை எல்லாத்தையும் வந்துட்டு குரூப்பிங் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க உங்கள் ஸ்டாஃபுக்கு, ஒர்க்கர்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாசம்னா கண்டிப்பாக வந்துட்டு சம்பளம் அப்படின்னு ஒன்று கொடுப்பீங்க. ஸோ அந்த சிமிலர் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு காமன் ஹெட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து குரூப்பிங் பண்ணணும். உதாரணத்துக்கு சேலரி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற ஹெட்டில் நீங்கள் வந்துட்டு குரூப்பிங் பண்ண வேண்டியது இருக்கும். Then summarizing அப்படின்னா preparing the reports like a trial balance, profit and loss account and balance sheet. அப்புறம் interpreting அப்படிங்கிறது என்னன்னா you have to analyze the ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸை வந்துட்டு அனலைஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கணும். உதாரணத்துக்கு டிட்டர்மைனிங் வெதர் ப்ராஃபிட்ஸ் ஆர் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங். இப்போ ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இன்னும் ஃபர்தராக அந்த பிஸ்னஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணுறது. இப்போ வந்துட்டு ப்ராஃபிட் இல்லாமல் லாஸ் வந்திருக்கு அப்படின்னா எந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமான செலவுகள் வந்திருக்கு, அந்த செலவை நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த மாதிரியான அனாலிசிஸ் நீங்கள் பண்ணி டெசிஷன் வந்துட்டு எடுக்கணும். எக்ஸாம்பிள் ஆஃப் அக்கவுண்டிங் ப்ராசஸ். இப்போ ஒரு மொபைல் ஷாப் ஓனர் வந்துட்டு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றாரு. என்னென்னா பர்ச்சேசஸ், சேல்ஸ், சேலரி, எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ். அப்புறம் மந்த் எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு எவ்வளோ லாபம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம், அவருடைய பிஸ்னஸ்ல வந்துட்டு எவ்வளோ அசட் இருக்கு, எவ்வளோ வந்துட்டு லயபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஃபைனலாக அவர் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். இதுதான் வந்துட்டு அக்கவுண்டிங்கினுடைய process. This complete process is called accounting. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் ரிகார்டிங் த மீனிங் ஆஃப் அக்கவுண்டிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் அக்கவுண்டிங். நீங்கள் இன்னும் என்னுடைய யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த யூடியூபுடைய லிங்கை வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.